வணக்கம். இன்னைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான செக்ஷன். நம்ம கூட வந்து கலிஃபோர்னியாலேருந்து ரந்தீப் மதுரக்கர் கலிஃபோர்னியா இருக்காரு. அவர் இணைஞ்சிருக்காரு. அப்புறம் சுரேஷ் அவரும் நம்ம கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் இணைஞ்சிருவாரு. இஸ் ஃபேசிங் சம் டெக்னிக்கல் கிளிச். ஹில் பி ஜாயினிங் வித் அஸ் சூன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரந்தீப் 2 முக்கியமான ஏரியாஸை டச் பண்ணுவோம். ஒன்று வந்து எப்படி வந்து இதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மனசளவில் அதை எப்படி ஏற்றுக்கிட்டு how are they coping up with this current scenario in US, அதுவும் ஐடி செக்டர்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கிறத பார்க்க போறோம். அப்புறமா மிஸ்டர் சுரேஷ் கிட்ட வந்து இது இன்கேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போனவங்க அது எப்படி ஒரு சூசைடல் தாட்ஸ் உள்ளவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பத்தி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என் சைட்ல இருந்து ஹியூமனிடேரியன் சைட்ல இருந்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலயோ இந்தியாலேயோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றவங்க அதையும் நீங்க கேட்கலாம். ஓகே, மிஸ்டர் சுரேஷ் வந்துட்டாரு. வணக்கம் மிஸ்டர் சுரேஷ், கேக்குதுங்களா நான் பேசுறது? ஓகே, he'll be joining with us. நம்ம ரந்தீப் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். Tell me about your journey from Madurai to California first. அதுக்கப்புறமா we'll jump into the questions. எப்ப இங்க இருந்து அங்க போனீங்க, என்ன, how did you end up in US? What was your experience initially போன போது, அதுக்கப்புறமா இங்க இப்போ சில வருஷமா இருக்கீங்க அங்க. What, so start with that. Yeah, like 2016 மார்ச்ல வந்தேன் யூஎஸ்க்கு. அப்போ வந்து ஆன்சைட்க்கு தான் என் கம்பெனி அனுப்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நியூ ஜெர்சியில் இருந்துச்சு. ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் வியூ அப்படின்னு தான் சொல்லணும். லைக் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் மாதிரி தான் இருந்தது. இங்கே எல்லாமே கொஞ்சம் க்ளீனாகவும் எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாகவும், நம்ம ஊர்ல வந்து ஒரு பரபரப்போட இருக்கிறப்போ இங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா டக்குன்னு ஒரு ரிலாக்ஸா இருந்த மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் இங்க வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம ஊர்ல ஆர்கானிக்னு சொல்றாங்க. பட் இங்க ஆர்கானிக்ன்ற ப்ராடக்ட்ல இருக்க காய்கறியா இருக்கட்டும், வெஜிடபிள் இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், இங்க எல்லாமே பெருசா இருக்கும். இன்ஃபேக்ட் லைக் அணில் கூட ரொம்ப பெருசா தான் இருக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஏதோ வேற உலகத்துல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ். அதுக்கப்புறம் ஓகே இதுதான் நார்மல் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க்கை பொறுத்து என்ன கேட்டீங்கன்னா ஃப்ராங்க்லி லைக் இந்தியாவில் ஐ ஹவ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க் தேன் யூஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யூஎஸ்ல வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால லைக் மோர் ஆர் லெஸ் சேம் பேட்டர்ன்ல தான் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் ஒர்க்ல மட்டும் கொஞ்சம் லேக்கிங் இருக்கு, மற்றபடி எவ்ரிதிங் இஸ் கோயிங் ரியலி கிரேட். எந்த ஏரியால வந்து நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்புறமா ஐ ரிமெம்பர் லைக் யூ ஹேட் மென்ஷன்ட் ஒரு நம்ம பேசும்பொழுது that you had started with ஒரு particular organization, then you moved because based on the requirement you equipped yourself with skills, அதுக்கப்புறமா you moved இல்லையா? Can you elaborate on that, like how important it is to skill ourselves time to time? ஏன்னா அடாப்ட் பண்ணிட்டே வளர்ந்துட்டு போனோம். ஐ ரிமெம்பர் தட் பாயிண்ட் யூ செட், நான் வரும்போது ஒரு ஸ்கில் செட்டோட வந்தேன், பட் தென் இங்க ரெக்வயர்மெண்ட்டை பார்த்தா ஐ reinvented myself and learned few skills so that I can be absorbed by major companies ன்னு சொன்னீங்க இல்லையா? Elaborate on that. Yeah, like actually வரும்போது லைக் அதே ஸ்கில்ல தான் இருக்கிறேன், பட் வரும்போது ஒரு கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட், ஒரு கைண்ட் ஆஃப் அ கம்பெனி ஓரியன்டா இருந்தேன். ஸோ இங்கே வந்தபோது அதே கம்பெனி ஓரியன்டட், அதே ப்ராடக்ட் ஓரியன்டட் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தோம்னா க்ரோ பண்ண முடியாது அப்படின்றது புரிஞ்சுட்டேன். ஸோ வி ஹேவ் டு லைக் அடாப்ட் டு மல்டிபிள் ப்ராடக்ட், மல்டிபிள் இது எக்ஸ்போஷர் இருக்க வேண்டியது இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா, இங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் லைக் ஒரே கம்பெனில உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இட்ஸ் சேம் இன் இந்தியா as well. லைக் இட்ஸ் நாட் லைக் உங்களுக்கு வந்து growth இருக்காது, ஹைக் பெருசா இருக்காது, பாலிடிக்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ லைக் ஐ டிசைடட் டு மூவ் அவுட் ஆஃப் த கம்பெனி. லைக் யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட 3-4 கம்பெனில இருக்கேன் இப்போ. ஓகே ஓகே, 4 இயர்ஸ்ல 4 கம்பெனிஸ். பட் தென் நான் அங்க இருந்த போது அப்படிதான் 6 இயர்ஸ்ல வந்து 4 கம்பெனிஸ், அதுல வந்து ஒரு சிஸ்டர் கம்பெனியோ போனா. ஸோ டெக்னிக்கலி 5 கம்பெனிஸ் இருந்தேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ பேட்டர்ன் தேர். ஓகே, அண்ட் ரிகார்டிங் த இது கோவிடை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அதுக்குள்ள டீப்பா போக வேண்டாம், நிறைய ஜூம் செஷன்ஸ் அண்ட் நிறைய
இப்போ எந்த சேனல் எடுத்தாலோ இல்லை வாட்ஸ்அப் எடுத்தாலோ இல்லை ஃபேஸ்புக்கில் வந்தாலோ இதுதான் இருக்கு. பட் வில் டாக் ஆன் த அதர் லேயர்ஸ் விச் ஆர் இன்வால்வ் ஆர் விச் ஆர் கனெக்டட் வித் தட். எப்படி மனநிலை இருக்கு? whether they are an entrepreneur or a person who's having a job, எப்படி பார்க்கறாங்க இதை? have they taken it, have they understood and embraced it and they're moving on, or இன்னும் வந்து அந்த ஒரு இனிஷியல் இருந்த கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கறது அந்த இதெல்லாம் இருக்கா இன்னும்? ஆக்சுவலி இங்க கொஞ்சம் கலிஃபோர்னியா பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட். ஸோ இங்க வந்து கொஞ்சம் பயங்கரமா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஒரு புது லைஃபா தான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு கஷ்டம், புது லைஃப், வே ஆஃப் நியூ லைஃப்ன்ற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்க போறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இந்த லாக்டவுன்லாம் வந்து சிவியரா கிடையாது. இது வந்து கூட்டம் கூடுற இடம், மால், தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ், காலேஜ், இது மட்டும்தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நார்மல் தான். இங்க ரெகுலேஷன்ஸ் இருக்கு. லைக் மாஸ்க் போட்டிருக்கணும், 6 feet கேப் விட்டு தான் எங்கேயும் நடக்கணும் அப்படின்றது நிறைய இருக்கு. அதுவும் போல லைக் ஏதாவது ப்ராடக்ட் வந்து வெளியில இருந்து உள்ள வீட்டுக்கு வருது அப்படின்னா கிளீன் பண்ணிக்கணும், சானிடைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஜென்ரலா எல்லாமே பண்றாங்க. ஓகே, வணக்கம் மிஸ்டர் சுரேஷ். கேக்குதா மிஸ்டர் சுரேஷ்? கேக்குதுங்களா நான் பேசுறது? ஓகே, still facing some technical glitches. Tell me about steps taken from government side. இப்போ இந்த மாதிரி entrepreneursக்கு இல்ல இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு have they given any special set of instructions or guidance? இப்போ வந்து இங்க இந்தியால பொறுத்த வரைக்கும் for entrepreneursக்குலாம் வந்து loans and advice and things like that அந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் ஸ்டேஜ்ல எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. have they also come up with suggestions or steps like that? இங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். லைக் இங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபண்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் லைக் பிக் அண்ட் மீடியம் கம்பெனிஸ், அவங்களுக்கு தனியா பட்ஜெட்ஸ் வந்து அலோகேட் பண்ணி கம்பெனி வந்து லாங் டேர்ம் வந்து வித்தவுட் எனி இஷ்யூ ரன் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் அண்ட் மீடியம்ஸ்க்கு, இன்ஃபேக்ட் ஸ்மால் அண்ட் மீடியம்ஸ்க்கு நிறைய பண்றாங்க. ஏன்னா பிக் கம்பெனிஸ் தே கேன் சஸ்டைன் ஆஃப்டர் லாங் டைம். ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட பிரான்ச்சஸ், அவங்களோட நிறைய கம்பெனிஸ் வந்து டிராப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி ஸ்மால் இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனியா இருக்கட்டும், எல்லாருக்கும் இவங்க வந்து என்கரேஜ் பண்றதுக்காண்டி அவங்க வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து ஒவ்வொரு மந்த் வந்து வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் கவுன்சிலிங் தேவைப்படுச்சுன்னா கூட நீங்க வந்து டெய்லி வீக்லி வந்து ஒன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கம்பெனியே வந்து தே அரேஞ்சிங் ஃபார் கவுன்சிலிங் செக்ஷன். லைக் இப்போ டிப்ரெஷன் இருக்கும், சில பேர் வந்து இது கம்ப்ளீட்லி புதுசா இருக்கும், வீட்லயே இருக்கிறதுக்கு நிறைய புதுசா நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதுனால இது வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து கம்பெனி அரேஞ்ச் பண்றாங்க. லைக் நமக்கு வேணும்னா எவ்ரி வீக் எடுத்துக்கலாம், இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சுரேஷ். வெல்கம் பேக். வணக்கம். கேக்குதுங்களா? எனக்கு வந்து முக்கியமான கேள்வி. இப்போ ஒரு சில பேர்ல வந்து they are able to cope up with this kind of change or sudden shock what they've faced. Some couldn't and they end up taking up their life. Yeah, they end their life. இப்போ how does a person go to a stage like that and what makes a person to even take a decision like that? இதை பத்தி டெப்த் நிறைய இருக்கிறதுனால தான் நான் இந்த கொஸ்டினை ஆக்சுவலி உங்களுக்கு கேட்குறேன். அண்ட் ஒன் மோர் திங், இஃப் யூ ஆல் யூ போத் ஹேவ் டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மை சைட் பேஸ்ட் ஆன் மை பேக்ரவுண்ட், ஐல் பி ஹாப்பி டு ஆன்சர் அஸ் வெல். இது வந்து நெறியாளர் மாதிரி நான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஆங்கிள் கிடையாது. இஸ் மோர் ஆன் கலந்துரையாடல் டைப் வேர் வி டிஸ்கஸ். ரந்தீப், ஐ லைக் யூ ஹேட் டு குட். தேங்க்யூ. சொல்லுங்க சார். ஓகே, இப்போ என்னன்னா எல்லா ஹியூமன் பீயிங்கும் ஒரே மென்டல் டெம்பரமெண்ட்ல இருக்கிறது கிடையாது. அது எக்ஸ்போஷர். சைக்காலஜில சொல்லுவாங்க, தி ரைட் அ ஸ்கிரிப்ட் அபவுட் திஸ் வேர்ல்டு வித்தின் தி ஏஜ் ஆஃப் 7 அப்படின்வாங்க. உலகத்தை பத்தின ஸ்கிரிப்ட் வந்து 7 வயசுல எழுதிடுவாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா
நீங்க சின்ன வயசுல, அதாவது உங்க கனவு எல்லாமே நீங்க சின்ன வயசுல வாழ்ந்த வீடை சுத்தி தான் வரும். அந்த என்விரான்மெண்ட்டை சுத்தி தான் உங்க கனவுகள் வரும். அதனால ரொம்ப கன்ஃபைன் ஆயிடுறோம் அந்த இதுல. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக சொல்றேன். ஹவ் அவர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு. ஹவ் டு வி பர்சீவ் த வேர்ல்டு. இது ஸோ வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர்ல இருக்கும். ஒவ்வொருத்தருமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர்ல இருக்கும். நம்ம பெத்தவங்களோட வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்துட்டாங்க. வளர்த்தவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல தே கெட் சக்கம் டு. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க, அவங்க வாழ்ந்து வந்த விஷயங்கள், அவங்க அவங்க பிறந்து வளரும் போது வந்து இந்த டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. இந்த அளவுக்கு கம்ஃபர்ட்ஸ் கிடையாது. இது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு டிவியே நம்ம பார்த்து தான் வந்தது. அது அந்த அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து நம்ம வளர்ந்த விதம் தான் மெயின். பேம்பர் பண்ணி குழந்தைங்களை வளர்க்குறோம். அதுக்கப்புறம் அதனாலதான் இந்த பிரச்சனையே வருது. மெயின் ரீசன் இஸ் பேம்பரிங். நம்பர் 1. நம்பர் 2, அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் வந்து இல்லைன்னா தட் லீட்ஸ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, எனக்கு மட்டும் வரலையே இந்த சிச்சுவேஷன், உலகம் ஃபுல்லா இருக்கு. அதாவது தமிழ்நாடுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம், சென்னைக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம்னா பரவாயில்ல. The entire world is facing this problem. But we have to sit and think. So everybody is sailing in the same boat. நம்ம எல்லாருமே. ஸோ அதை நினைக்கும் போது அந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும்போது இந்த மாதிரி தவறுகள், அந்த மாதிரி இந்த சூசைடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நான் மெயினா. ஸோ வந்து நம்ம வளர்ந்த விதம், த ரெடினஸ் டு அக்செப்ட் தி ஹேப்பனிங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மேஜர் ரீசன். இதை பத்தி போனோம்னா இன்னும் இன்டெப்தா போயிட்டே இருக்கலாம். அதுதான். ஓகே. அண்ட் you were mentioning about அந்த frustration வந்து எல்லாமே பார்த்த பிறகு வரும். அந்த not frustration, I'm sorry, boredom வரும்ன்றத பத்தி நம்ம ஒரு few days before நம்ம பேசிட்டு இருந்தோம். ஓகே. elaborate on that, because that was actually an eye opener, because whoever I spoke with, அது வந்து கொஞ்சம் புதுசா இருந்தது. Not many have realized that. Okay. Can you please? So that is basically we perceive the world through our senses. 5 senses we have: hearing, smelling, seeing, touching, tasting. இதுதான் வந்து உலகம் நம்மளுக்குள்ள என்ட்ரா வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மேட்டர் பிளஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து நாட் ஒன்லி திஸ் பாடி. பிலாசபி என்ன சொல்லுதுன்னா, வி ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி ஆல்சோ அப்படின்னு சொல்லுது. ஸ்பிரிச்சுவல்னா அந்த காட்ஹுட் அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ காமன் திங். எனிதிங் விச் இஸ் சட்டில் we can call it spiritual. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த சென்சஸ் மூலியமா நம்ம வந்து இந்த வேர்ல்டு என்டர் ஆகுது. நம்ம வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம், அந்த சாக்லேட் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்றோம், மறுபடியும் ரிப்பீட் பண்றோம். அதை தான் வந்து ஓவர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அதுல இருந்து நம்மளுக்கு வந்து இதுவே கிடைக்காது, ப்ளஷரே கிடைக்காது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சாக்லேட் கொடுக்குறேன், இப்போ இம்மிடியட்டா ஒரு சாக்லேட் கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுவீங்க. ரெண்டாவதா ஒரு சாக்லேட் தரேன், சாப்பிடுவீங்க. மூணாவதா கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? மூணாவதா கொடுக்கும்போது சேம் சாக்லேட்டா இல்ல வேற வேற? ஒரு லிங்க், ஒரு ஃபெராரோ ரோஷர் அப்படி மாத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரே சாக்லேட்னா ஆஃப் கோர்ஸ் பாக்கெட். நீங்க எத்தனாவது சாக்லேட்ல நீங்க 50 சாக்லேட் தர சாப்பிடுவீங்களா? இல்ல இப்போ ப்ரோகிராம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன், 2 சாப்பிட்டோனே போதும்னு ஆயிடுச்சு. முதல் சாப்பிட்ட போது ரொம்ப புரியுது. ஓகே. சோ அதுதான் பிலாசபில என்ன சொல்லுவாங்க, லா ஆஃப் நியூட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. இத we get neutralized to things. ஆனா அந்த கிரேவிங் வந்து என்ன பண்ணோம், மறுபடியும் போய் அதை நான் கான்டாக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இன்னும் ப்ளஷர் கிடைக்கும்ட்டு மைண்ட் பிலீவ் பண்ணும். பட் சென்சஸ்க்கு ஒரு நம்னஸ் கிரியேட் ஆயிடும்.
அந்த நாக்குக்கு ஒரு நம்னஸ் கிரியேட் ஆயிடும். ஒருத்தருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா 3 வேளை அவருக்கு பிரியாணி ஒரு வாரத்துக்கு கொடுத்து பாருங்க, 21 முறை. இதை நான் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு நினைச்சுப்பாங்க. பிரியாணி ஓகே சொல்லு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நியூட்ரலைசேஷன் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவர் இன்டெலிஜென்ஸோட விஷயம். ஓவர் இன்டெலிஜென்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு போர்டம் கிரியேட் ஆகுது. We create on one hand we are not able to receive the same pleasure, on the other hand we are getting more frustrated. இதுதான் வந்து அளவுக்கு மீறி. இப்ப நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன் பேம்பரிங் அப்படின்ட்டு. ஸோ பேம்பர் வந்து நம்மள வேற யாராவது பண்றதுதான் பேம்பரிங் கிடையாது. பெத்தவங்க தான் பண்ணணும், ஸ்பௌஸ் தான் பண்ணணும். நம்மளே பேம்பர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? ஓகே, நம்மளே பேம்பர் பண்ணிக்கும் போது அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து பிளஷர் கிடைக்கலைன்னா மறுபடியும் வந்து நம்ம ஒத்துக்காது. இப்போ நம்ம இதை சாப்பிட வேணாம், ஒரு 15 நாள் கழிச்சு சாப்பிட்டா மறுபடியும் அந்த டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற அறிவு இல்லாததால மறுபடியும் ரிப்பீட்டடா அந்த கான்டாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஸோ ஃப்ரஸ்ட்ரேட் இதுதான் வந்து மெயின் ரீசன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ஓவர் இன்டெலிஜென்ஸ். சேச்சுரேஷன் போயிட்டு அதுக்கு அப்புறமா போர்டம்க்கு போறது. ஓகே, போர்டம் கிரியேட் ஆகுது, அது ஃப்ரஸ்ட்ரேஷனா மாறுது. ஃப்ரஸ்ட்ரேஷனா மாறினதுக்கு அப்புறம் வந்து அது வந்து சில சமயத்துல நாட் எவ்ரிபடி அது ஒரு சப்ஸ்டான்ஸ் அபியூஸ் மாதிரி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அஃபிலியன்ட் அது ரொம்ப அஃபிலியன்ட் பீப்புள் ஹூ கேன் அஃபோர்ட் மோர். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இந்த ட்ராப்ல போய் மாட்டிக்கிறாங்க. தேங்க்யூ. இப்போ நாங்க அங்க ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட் ஏரியால ஒர்க் பண்ற ஸ்கெடியூல் பண்ணிருக்கோமோ அவங்கள வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு சிட்டியில போடுவோம். சிட்டியில் உள்ளவங்க தூக்கி அங்கே போடுவோம். அது மாதிரி பேட்டர்னை மாத்திக்கிட்டே இருப்போம். அண்ட் இன்ஃபேக்ட் ரோல்ஸையும் மாற்றுவோம். லைக் ஒருத்தர் வந்து வெறும் சர்வே எடுக்க போயிட்டு இருக்காருன்னா அவர் வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்ச பிறகு அவர் வந்து ஆஃபீஸ்ல போடுவோம். ஆஃபீஸ்ல இருக்கிறதுக்கு திரும்ப சர்வேல போடுவோம். சைட்டுக்கு போறது ஆஃபீஸ்ல இருக்கிறது மாற்றி போடுவோம். ஏன்னா மொனோட்டனஸா இல்லாம அதை டு பிரேக் த மொனோட்டனி அந்த ஆங்கிள் எடுப்போம். பட் இது இன்ஃபேக்ட் லைஃப்லயும் இது வந்து அப்ளை பண்ணோன்றது ஓகே. ஆக்சுவலி திஸ் இஸ் சம்திங் விச் எதுங்க நீங்க சொல்றது என்னன்னா ரெகுலேட்டிங் த கான்டாக்ட். இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எனக்கு பிடிக்குது, நான் ரிப்பீட்டட் கான்டாக்ட் பண்ணும்போது அது எனக்கு ப்ரெஷர் தரலைன்னா வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ இஸ் ஹேவ் a schedule. Even if you want to have a round of whiskey, have it once in a month or 15 days a month. Okay. I'm not advocating having a whiskey, but நான் சொல்றேன் என்னன்னா most of the problem என்னன்னா அந்த டிமினிஷிங் வேல்யூ பத்தி தெரியாததால வந்து ரிப்பீட்டட் கான்டாக்ட் நடக்குது. ஸோ ரெகுலேட்டட் நீங்க ரெகுலேட் பண்ணும் போது நீங்க உங்களுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்ல என்ன ப்ளஷர் கிடைக்குதோ அதே கான்டாக்ட்ல செகண்ட் கான்டாக்ட்லயே அதே ப்ளஷர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இன் ஜெனரல் இந்த பத்தி பேசிக் அவேர்னஸ் ஓகே மக்கள்கிட்ட இருக்கு. பட் அதர் எனி பேசிக் டிப்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் விச் தே கேன் அடாப்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ்? இப்போ அவங்க வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம இன்னைக்கு கேட்குறாங்க ஆர் இதை ஃபார்வர்ட் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசுகிறோம், தட் இஸ் ஒன். பட் அதர் எனி இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஒரு நாள் இது கேட்டுட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன்றதுனால திரும்ப வராமல் இருக்க போகிறது இல்லை. தே ப்ராப்ளி வில் பி அகெயின் அண்ட் அகெயின். சம்டைம்ஸ் அது மேலே தூக்கம். அப்போ வந்து நம்ம எப்படி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அவங்க கற்றுக்கிறது? லைக் ஐம் டாக்கிங் அபவுட் தாட்ஸ் அபவுட் சே சூசைட் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது how do they have to handle it? அதாவது I know what you're saying is not the only way and it is not like you're an authority அந்த மாதிரி ஆங்கில சொல்ல. You're giving a suggestion which is going to help people. And it's இப்போ எனக்கு இது ஒர்க் அவுட் பண்ணலன்னா probably they have to mix and match and come up with the probabilities. But in fact one of the question which has come is how do we continue to stay in positive frame of mind ன்னு வந்திருக்காங்க. ஸோ அதனால what do you think would be basic tips வீட்டில் அவங்க கடைபிடிக்கிறதுக்கு?
இன் லைஃப். அதாவது ஒரு ப்ரொஃபஷனலா போய் ஒரு கோர்ஸ் செஷன் ஒரு ஷ்ரிங்க் கிட்ட போகாம வீட்ல அவங்க செஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? டே டு டே லைஃப்ல சொல்லுங்க. பாசிட்டிவ் டே டு டே லைஃப்ல வந்து each of the family members to can gather at one particular time, and they can keep sending positive messages. ஒரு அஃபர்மேஷனை கூட எழுதிக்கலாம். ஒரு 10 பாயிண்ட்ஸ் அஃபர்மேஷன் எழுதிட்டு அந்த அஃபர்மேஷனை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். we are going to be healthy, we are going to live long, I am immune, அந்த மாதிரி சிலதெல்லாம் சொல்லலாம். nothing is going to happen to me, no disease going to affect me அப்படின்லாம் எழுதக்கூடாது. ஏன்னா வந்து மைண்டுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரியாது. அது நம்ம என்ன பிக்சரை கிரியேட் பண்றோமோ அதை கொடுத்துரும். ஓகே, he is facing some technical glitch. He'll join with us. Randeep, based on that, I want to ask you something. I remember when you were talking to me in the early stages of your career, you had mentioned there are a lot of areas where it was not rose. The picture was not actually very smooth. Okay, but the path was not very welcoming. You had to undergo a lot of hurdles, but you overcame it. Yeah. When we were discussing, நீங்க ரொம்ப clear, you had mentioned sometimes, like, I don't know how many people would have withstood what I withstood, but I know I will definitely come up in certain stages in life, and I have done that. But it took a very bumpy road to reach. Can you elaborate on, not in the details, but I'm just saying, how was your frame of mind and how did you overcome it? Yeah, basically USல வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் லைஃப், டிஃப்ரெண்ட் ஹேண்ட்லிங்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இப்போ நம்ம ஊர்ல வந்து இருக்கிற மாதிரி நம்ம இங்க இருக்க முடியாது. இங்க என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி ஃபேஸ், லைக் ஈவன் டிரைவிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் டிரைவ் பண்ணும்போது ஊரை விட்டு வெளியே போக மாட்டேன். பிகாஸ் லைக் எனக்கு என்னோட எக்ஸ்போஷர் அவ்வளவுதான், என்னால இது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அது வந்து லாங் டிரைவ் பண்ண அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா டிரைவ் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், கான்ஃபிடென்ட்டா டிரைவ் பண்றது அப்படின்றது கத்துட்டு த்ரூ அவுட் த யூஎஸ் ஹேவ் டிராவல். ஸோ இது வந்து லைக் நம்ம வந்து ஒரு பிரேவ்னஸ், யூ ஹேவ் டு போல்ட்லி ஃபால் இன், லைக் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணணும். ஆனா நம்ம ஊர்ல மாதிரி bluntly we cannot jump in, because the rules and laws are very strict. So we cannot just jump in, like சும்மா ட்ரைவ் பண்றோம் அப்படின்ட்டு போய் எங்கேயா மோதிட்டு இது விழுந்துட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ இங்க வந்து காஷனோட இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து புதுசா ஒரு ட்ரை பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா பேஸ்ட் ஆன கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாமே. இப்போ கான்ஃபிடன்ட் இல்லைன்னா ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியாது. கான்ஃபிடன்ட்னா வண்டி ஓட்ட முடியாது நினைச்சேன்னா ஓட்ட முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓட்ட முடியும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ இது மாதிரிதான் எல்லாத்துலயுமே. லைக் இங்க வந்து எப்படி வந்து நம்ம ஊர்ல தனியா ரூம் எடுத்துலாம் தங்கியிருக்கேன் ரொம்ப வருஷம். பட் இங்க வந்து தனியா இருக்கிறப்போ நம்ம வந்து எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும். லைக் வாஷிங்ல இருந்து நம்மளோட செல்ஃப் ஒர்க்லாம் நம்ம வீட்டுல எல்லாத்துக்குமே ஆள் வச்சிருப்பாங்க, வீட்டுல அம்மா பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் டிசிப்ளினை வந்து சொசைட்டியே கிரியேட் பண்ணுது. ஃபோர்ஸ்ஃபுல்லி தே ஆர் கிரியேட்டிங் இட். லைக் இந்தியால அந்த ஃபோர்ஸ் இல்லை. அதனால வந்து நம்ம வந்து என்ன ஆப்ஷனோ எது நம்மளுக்கு ஒரு வசதியா இருக்கோ அது பண்ணிட்டு போறோம். இங்க வந்து ஃபோர்ஸ் பண்றதுனால வேற வழியில இந்த ஒரு டிசிப்ளினுக்குள்ள நம்ம போய்தான் ஆகணும். லைக் நம்ம கிளீன் பண்றதுல இருந்து நம்மளோட கார்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்றதுன்றது எல்லாமே நம்ம தான் தெரிஞ்சு ஒவ்வொன்னா கத்துதான் மூவ் பண்ணணும். இல்ல இது பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சோன்னா we cannot move forward. Like that's the main reason. அதுதான் சொன்னேன். லைக் இப்போ நம்ம வந்து ஒரு புது லைஃப்ல இருக்கிறப்போ வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணோம்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்றது
இங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்றேன். அங்க வந்து ஒர்க் பிளேஸ்ல இப்போ அதாவது டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற மாதிரி டைரக்டா இல்லாம did it have any impact on your mental outlook towards professionalism அந்த ஏரியாலலாம்? பிகாஸ் வி ஹர்ட் லைக் டியூரிங் ஆஸ்திரேலியால அங்கெல்லாம் வந்து சில இஷ்யூஸ் இருந்தது இல்லையா ஒரு பீரியட்ல? ஆமா. அந்த மாதிரி டிட் யூ ஹேவ் எனி இஷ்யூஸ் தே? இல்ல அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் நான் பர்சனலா ஃபேஸ் பண்ணதில்லை என் ஆஃபீஸ்ல. மேபி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் மைட் ஹேவ், எனக்கு தெரியல அது. என் ஆஃபீஸ்ல அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா தே ஆர் அஸ் ஐ செட் லைக் இது கவுன்சிலிங்லாம் செட் பண்ணிட்டே இருந்தாங்க. கவுன்சிலிங் செட் பண்ணிட்டு லைக் மேக்கிங் ஷுர் தட் நமக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாம நம்ம வந்து கிளியர் மைண்டோட கன்டினியூ பண்றோம் அப்படின்றது. ஏன்னா கிரைசிஸ் சிச்சுவேஷன் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். லைக் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாரும் ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சீனியர் மேனேஜ்மெண்ட் ஈவன் லைக் இட்ஸ் லைக் லாஸ்ட் 100 years we have none of them in the world seen it. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் புதுசுன்றதுனால யாரையுமே வந்து ஃபார் கிராண்டட் இல்லை அவங்க பண்ணிப்பாங்க, அவங்க கான்ஃபிடண்டா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்காம எல்லாருக்குமே வந்து அவங்க கம்பெனி வந்து they are stretching their hands for the counseling sessions, keeping them positive, keeping active. அதுக்கப்புறம் every week the brainstorming session, like it's more like make sure like the team and the whole people, all the people in the team is going towards the right, like they're not depressed, they're not like கம்ப்ளீட்டா போர் வீட்டில் இருக்கனால பெரிய பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடக்கூடாது, பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து டிப்ரெஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால அவங்க ஃபோக்கஸ் ஆன் லைக் தீஸ் ஸ்மால் திங்ஸ், ஸோ மேக் ஷூர் தட் இட் கோயிங் ஃபார்வர்ட். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் மிஸ்டர் சுரேஷ், உங்களுக்கு இப்போ குழந்தைங்க என்னென்ன செஞ்சுக்கணும், அவங்க வந்து எப்படி ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும், எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ், ட்ராமா இதெல்லாம் வந்து அவங்க நம்மளே பார்க்கல. இப்போ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களே 70-80 வயசு உள்ள பெரியவங்களே வந்து இந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸாவை பார்க்காத அந்த ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டேஜ் அண்ட் வி ஆர் ஆல்மோஸ்ட் லைக் இது ஒரு டிரான்சிஷன் மாதிரி, ஒரு ஸ்டைல் ஆஃப் லிவிங்ல இருந்து அடுத்த இதுக்கு மாறிட்டு இருக்கோம் ஸ்லோவா. அண்ட் வி ஆர் ஃபோர்ஸ்ட் வித் சர்டன் ஸ்டைல் சேஞ்சஸ் வெதர் வி லைக் இட் ஆர் நாட். அது வந்து ஆன்லைன் செஷன்ஸ் ஆகட்டும், ஆர் கிளாஸஸ் ஆகட்டும், ஆர் ஈவன் இந்த 6 to 2 தான் வாங்கணும், வீட்டில் தான் இருக்கணும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? How do you think children are coping up with that, and what do you think can be given to them to make them understand? என்ன மாதிரிலாம் பேரண்ட்ஸ் சொல்லலாம் நினைக்கிறீங்க, or how can we help them understand this stage? குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்சிமம் அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா ரெகுலரா கை கழுவுங்கடான்னு சொல்லலாம். மற்றபடி வேற எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன மைண்ட் செட்னா ஒரு லாங் லீவ்ல இருக்கும், ஆர் சம்மர் வெக்கேஷன் இஸ் எக்ஸ்டெண்டட் நவ் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எப்பாவது ஒரு சில தாட் வரும், ஒரு 12 வயசு 13 வயசுக்கு அப்புறம் இந்த தாட் வரும், அந்த கோவிடால நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து 13 வயசுலதான் வந்து கம்ப்ளீட்டா மைண்ட் டெவலப் ஆகுது. ஸோ அப்போ வந்து இந்த உயிர் பயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு பெருசா ஒன்றும் அதுல ஒரு பாதிப்பு இருக்காது. அவங்க தரவா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் அப்சர்வ் பண்ண வரைக்குமே சரி. பிளஸ் வந்து குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நீங்க சப்போஸ் வந்து நம்ம வீட்டோட காம்பவுண்ட் கேட்டை தொட்டாலோ இல்ல வெளியே போய் ஏதாவது ஆப்ஜெக்டை தொட்டாலோ சோப் போட்டு கழுவுங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும் பசங்களை. மற்றபடி நான் பார்த்து எந்த குழந்தைங்களுமே வீட்டை விட்டு வெளியே வரல ஃப்ரம் தி டே ஒன், நான் பார்த்து இருக்கோம். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் அ பிட்டி தட் குழந்தைய தூக்கி ஃப்ரண்ட்ல பைக்ல உட்கார வச்சுட்டு நிறைய பேர் மாஸ்க் கூட போடாம கடைக்கெல்லாம் கூட்டு போறாங்க. அது தட்ஸ் அ வெரி சேட் ஸ்டோரி ஹேப்பனிங் ஹியர், which is not correct actually. பட் வந்து குழந்தைங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு சப்போஸ் பேனிக் ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி விட்டுலாம். அவங்களுக்கு ரொம்ப இதை பத்தின எஜுகேஷனும் தர வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம
நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க நம்மள பாத்துப்பாங்க, நம்மளுக்கு எதுவும் ஆகாது, அப்பா அம்மா இருக்காங்கன்ற ஒரு தைரியம் இருக்கு இல்லைங்களா? அந்த தைரியம் வந்து அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு நிறைய இத பத்தின எஜுகேஷன்லாம் குடுத்தெல்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஃபியூ இன்ஸ்ட்ரக்ஷன் தென் அண்ட் தட் இஸ் ஓகே. இப்போ ஒரு சானிடைசர் போட்டு கழுவிக்க, சாப்பிடுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோ, கண்ணு மூக்கெல்லாம் தொடாத, அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஹரி, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க யூஎஸ்ல இருந்திருக்கீங்க, 6 வருஷம் இருந்திருக்கீங்க, ஒரு அட்லாண்டால இருந்திருக்கீங்க. நான் பேசியிருக்கேன், எனக்கு தெரியும் நீங்க யூஎஸ்ல இருந்திருக்கீங்க, நிறைய ஊர்ல வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ லைக் உங்களோட டெசிஷன் லைக் கோயிங் பேக் டு இந்தியா, லைக் இங்க இருந்துட்டு, ஏன்னா நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன், லைக் எனக்கு வந்து இந்தியால இருக்கிற நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இங்க ஈஸ் பண்ணுது. பேசிக் இஷ்யூஸ்லாம் வந்து இங்க ஈஸியா நமக்கு கிடைக்குதுன்றனால அந்த கம்ஃபர்ட் கிரியேட் ஆயிருது. இதை விட்டுட்டு இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுது? சரி, முதல்ல இங்க நான் யூஜி படிக்கும்போது ஜாயின் பண்ணும்போது I did not have any idea of going outside for my further studies. Okay, it is one of my friend, he's no more now, Mr. Sharath அப்படின்ட்டு, Sharath Ratnamட்டு. அவர் வந்து நாங்க ஃபைனல் இயர் படிக்கிறோம், 3rd இயர் படிக்கும்போது he came up with this option, why don't we go for further studies. ஏன்னா நாங்க எல்லாருமே வந்து தாஜுக்கு போலாமா, ஒப்ராய்க்கு போலாமா, இல்ல வெல்கம் குரூப்ல ஜாயின் பண்ணலாமா, இந்த மாதிரி இன்டர்வியூ அந்த மைண்ட் செட்ல இருக்கும்போது he came and told, why don't we go for our further studies. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இல்லையான்ட்டு. Of course, the idea was good, but it requires huge sum of money. So friends ஒரு 4 பேர் நாங்க எல்லாருமே வீட்டுல போய் பேசுறோம், அப்புறம் அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்றோம், பேங்க்ல லோன் இதெல்லாம் அரேஞ்ச் பண்றோம், எஜுகேஷன் லோன்லாம். Then we proceeded to our destination. அதுக்கு முன்னாடி வந்து of course விசா அதெல்லாம் நடக்குது. இதுல என்னன்னா, யாரு எங்க இதுல கடைசியா வீட்டுல அப்ரூவல் கிடைச்சதோ ஓகே பண்ணலான்ட்டு, அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் விசா கிடைக்குது, அவர் ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து போறாரு. அதுக்கு அடுத்து வந்து எனக்கு கிடைக்குது, நான் போறேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க ஆஸ்திரேலியா போறாங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது யாரோ அவனுக்கு விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் ஒரு 6 months கழிச்சு அவனுக்கு அப்புறம் விசா கிடைச்சு வந்தான். But then he decided not to do his studies there. He came back here. Moving on to what I did there after finishing, I did not have any idea of going to US from Switzerland when I went there. என்னோட ஐடியா வந்துட்டு அங்க போனோம், படிக்கணும், படிச்சு முடிச்ச பிறகு இங்க வந்தா ஒப்ராய்ல எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். அங்க போனோம்னா ஐ அண்டர்ஸ்டுட் அங்க பேட்டர்னே வேற. பேட்ச் ஆஃப்டர் பேட்ச் எங்க சீனியர்ஸ் அங்க போய் யூஎஸ்ல போறாங்க, அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்து அடுத்த பேட்சுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி சில சிஸ்டம்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. ஒரு ரொம்ப நல்லா இன்னைக்கும் போயிட்டு இருக்குது. இந்தியால இருந்து சுவிட்சர்லாந்து போறவங்க அங்க படிச்சு முடிச்சோன்னா அந்த ஸ்கூல்ல இருந்து யூஎஸ் போவாங்க. யூஎஸ் போனோம்னா அவங்க அடுத்த 2 பேட்சுக்கு சப்போர்ட் பண்ணணும், 2 months ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். அந்த 2 பேட்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த 2 செமஸ்டர் நடக்கும், ஐ மீன் 2 பேட்சா நடக்கும் 1 yearல. 6 months கோர்ஸ், 6 months ஆன் த ஜாப் ட்ரைனிங், 1 year கோர்ஸ் தான். ஸோ அதுல அங்க கத்துக்கிட்டு அங்க இருந்த பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. யூஎஸ் விசா ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆச்சு, செகண்ட் டைம் கிடைச்சது. லாஸ்ட் டே விசா இந்த சுவிட்சர்லாந்து முடிகிற அன்னைக்கு விசா கிடைக்குது, போறேன். அதுக்கப்புறமா அந்த 9/11 அட்டாக்லாம் ஆச்சு, தட் ஹவ் ஷேர்ட் மெனி டைம்ஸ். லைக் அதுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு திரும்ப போனேன். அதுவும் வந்து யூனிக்கான சம்பவம்லாம் நடந்தது. கூட வந்துட்டு அந்த ஃபிளைட்ல உட்காந்துருந்தாங்க இல்லையா, கரெக்டா 1 hour இறங்க போறதுக்கு முன்னாடி கூட இருந்தவர் வந்து மிஸ்டர் சந்தீப். அவர் இன்னும் யூஎஸ்ல தான் இருக்காரு, டிக்கெட்டர் அட்லாண்டால இருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ ஐடி ப்ரொஃபஷனல். ரூம்லாம் அசைன் பண்ணும்போது என்ன இருக்கோ அதுதானே கிடைக்கும். அந்த டைம்ல பெட் ரூமே கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஜியூரிக்ல வந்து ஒரு மெக்டொனால்ட்ஸ் ஒரு ஹோட்டல் இருக்கு, கோல்டன் ஆர்ச்ன்ட்டு, ஏர்போர்ட் பக்கத்துலயே. அங்க உள்ள போய் கொடுத்தோம். இந்த பழைய ரஜினி சினிமா எல்லாம் இருக்கும் தெரியுங்களா, ரிமோட்ல பெட் சுத்தம், அந்த மாதிரி ஒரு ரூம் இது. ஹனிமூன் ஸ்வீட்டா. பாத்ரூம் எங்கன்னு கேட்டா ஃபுல்லா கண்ணடியில இருக்குது. யோ 2 பேரும் எங்க அது உள்ள தங்குறதுன்னா, இல்ல இதுதான் அவைலபிளா இருக்கு. ஸோ நான் குளிக்கும் போது அவர் வெளியே போய் நிக்கணும், அவர் குளிக்கும் போது நான் வெளியே போய் நிக்கணும், இப்படிலாம் இருந்தது. கம்மிங் பேக் டு வாட் ஐ வாஸ் சண்டை போய் அதெல்லாம் முடிஞ்சது. ஒரு வித்தியாசமா இருந்தது ஒரு 3 நாள். நான் வந்து நம்ம நல்ல கூட்டமான நாள்ல எப்படி இருக்கும் நம்ம மார்க்கெட்லாம், இல்ல ஒரு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜூரிக் ஏர்போர்ட்ல பாக்குற எல்லா பொட்டிலாம் வச்சுட்டு அங்கேயே படுத்துக்கலாம். ஏன்னா ஹோட்டல்லாம் கிடைக்கல. அதுல வந்து யாரு வந்து தள்ளி பிடிச்சி உள்ள ஏற முடிஞ்சதோ அவங்களுக்கு ஃபிளைட் கிடைச்சது. நம்ம இங்க 47 ஏர்ல ஏரிலாம் பழக்கம்னால அங்க தள்ளி பிடிச்சி உள்ள ஏறி உள்ள 3வது நாளே நான் வந்துட்டேன் யூஎஸ்க்கு. அஃப்கோர்ஸ் எனக்கு கூட்டம் நிறைய இருந்தது. யாரு உள்ள போறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க பேட்ச் பேட்சா. அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க போன போது எல்லாம் நல்லா இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள், ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆச்சு.
இங்க வந்த பிறகு ஆஸ் யூ ஆஸ்ட் இட் வாஸ் லிட்டில் பிட்ல நிறையவே வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட். பிகாஸ் அங்க போய் நல்லா ஒரு 10 years ஃபுல்லா யூரோப்லயும் யூஎஸ்லயும் இருந்துட்டு எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா சில விஷயங்கள், அதாவது சிஸ்டமேட்டிக்னா இங்க சிஸ்டம் இல்லைன்னு சொல்ல, அங்கத்தி சிஸ்டம்க்கு நீங்க ஃபுல்லா உங்களை அடாப்ட் பண்ணிட்டு இருந்துட்டு 6.5 years யூஎஸ்ல, ஒரு 1 year வந்து இங்க யூரோப்ல, 3.5 years கல்ஃப்ல, எல்லாமே ஃபுல்லா ப்ராப்பர் சிஸ்டம்ல இருந்துட்டு, அதாவது எல்லாமே ப்ராசஸ் ஓரியன்டா இருந்துட்டு இங்க வந்தோடனே எனக்கு கொஞ்சம் இருந்தது, இஷ்யூ இருந்தது. அந்த ஒரு கல்ச்சர் ஷாக்னு சொல்ல மாட்டேன், தட்ஸ் a டீப் வேர்ட், பட் அந்த மாதிரி இருந்தது. பட் தென் ஸ்லோலி ஐ காட் அக்கஸ்டம் டு இட். I had to mellow down because இப்போ அங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பேசும்போது எனக்கு தெரியலன்னா, எனக்கு புரியல அவர் கேட்கலன்னா சே தட் அகைன் அப்படின்னு கேட்டா அது வந்து ரூட் கிடையாது, சே தட் அகைன் கேட்கறது. பட் இங்க நான் அதே இந்த சே வாட் சே தட் அகைன்னா ரூட்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? நாட் எவ்ரிபடி, பட் அது டக்குன்னு சொல்லும்போது ஏன் நான் பேசுறது கேட்கலையா புரியலையா, அந்த அதாவது ஐ ஏபிள் டு ஃபாலோ மீ நாங்க கேட்கறது நார்மல். இங்க கேட்டா ஏன் நான் ஐ ஏபிள் டு ஃபாலோ மீன் கேட்கறீங்க, நீங்க பேசுறது புரியல நாங்களே கேட்க போறோம். 2-3 இடத்துல அந்த மாதிரி ஆச்சு எனக்கு நான் செஷன் எடுக்கும்போது. நாட் எவ்ரிபடி, பட் இன் சம் பிளேசஸ் வேர் ஐ ஃபேஸ் சர்டன் லாங்குவேஜஸ் மாற்ற வேண்டியதா இருந்தது, பாடி லாங்குவேஜ் மாற்ற வேண்டியதா இருந்தது. அங்க வந்து ஸ்டேரிங் கூடாது, ஆர் சம் பிளேசஸ்ல அதை பார்க்கும்போது வந்துட்டு இங்க வந்து ஏன் வெறிச்சு முறைச்சு பாக்குறீங்கன்னாங்க. there are few things where I had to change myself, adapt myself. of course அது வந்து அவ்வளவு டிஃபிகல்ட்டா ஒன்றும் இல்லை. என்ன குரூஷியலான ஏஜ்ல காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஒரு 10 years ரொம்ப அந்த 20 to 30 இஸ் குரூஷியல் ஏஜ். நான் அந்த டைம் ஃபுல்லா அங்க போயிட்டு அங்க அடாப்ட் ஆகிட்டு இங்க வந்து கொஞ்சம் சேஞ்ச் தேவை. ஏன்னா ஒண்ணும் இல்லை, நான் இங்க வந்தோடனே போயிட்டு செகண்ட் டைம் பிஜி ஜாயின் பண்ணேன் இல்லையா, நான் ஃபேக்கல்டி கிட்ட பேசுறதே அவங்க வந்து வேற மாதிரி பார்த்தாங்க. நீங்க ஸ்டூடெண்ட், நான் ஃபேக்கல்டி அப்படின்னு 2-3 வாட்டி ரிமைண்ட் பண்ணுவாங்க. இல்ல அது கரெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன், நான் படிச்சுட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு சில சேஞ்சஸ் இல்ல சில இதெல்லாம் வேணும்னா, நாட் ஆல் த ஃபேக்கல்டி, சம் ஆஃப் தம், தென் ஐ அண்டர்ஸ்டுட் இட். அவங்க தப்பா எதுவும் கேட்கல, பிகாஸ் தே ஆர் யூஸ்ட் டு தட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் அண்ட் தே எக்ஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு அப்ரோச் them in a different way, ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் ரேப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அங்கே கைட்லாம் இப்போ மாத்திக்கணும்னா, இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் மை கைட், எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் நீங்க இதை விட இன்னும் பெட்டரா வந்து மிஸ்டர் சுரேஷ் இருக்காருன்னா நான் சொல்லுவேன், இல்லைங்க நான் நீங்க கைடு வேணாம், நீங்க கைடா இருந்துக்கோங்க, நான் ஹெச்ஓடி கிட்ட பர்மிஷன் கேட்பேன் இல்லையா, அது அங்க ஓகேன்னு ஒத்துப்பாங்க. இங்க சொன்னோன்னா அது வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஹவு கேன் யூ அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது உங்களுக்கு அந்த அதை பத்தி தெரியாத அந்த அர்த்தத்துல சொல்ல, இதை விட இவருக்கு இருக்கிறதுனால அப்படின்னும் போது அது வேற. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தது, சின்ன 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 விஷயங்களா இருந்தது. அதே மாதிரி இப்போ நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்து சிலது வரும், சிலது அங்கே போய் இங்க கொஞ்சம் வேற சில சிஸ்டம்லாம் இருந்தது, நான் போய் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருந்தது, அதெல்லாம் இருந்தது. பட் தென் ஐ அடாப்டட் மை செல்ஃப் அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூ பீயிங் ஹியர் வித். இங்கே தான் பிறந்தது வளர்ந்தது. பட் அஃப்கோர்ஸ் அட் டைம்ஸ் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் எல்லாத்துலையும் கொடுத்தோன்னா ஒன்று வாங்க வாங்கலாம் கூப்பிட்டு ரெட் கார்பெட்லாம் போடல. மெனி நோ வாட் ஆல் ஹவ் டன், பட் வெரி க்ளோஸ் டு மீ நோ ஹவு மெனி டைம்ஸ் ஐவ் அட்டெம்ப்டட் டு கெட் டு தட் பிளேஸ் அண்ட் ஹவு மெனி டைம்ஸ் இல்லை, லைக் ஆல்மோஸ்ட் 25-30 தடவை பண்ணா ஒரு 2 தடவை கிளிக் ஆகும். அந்த 2 தடவை தான் ஹைலைட் ஆயிருக்கிறது வெளியே எல்லாருக்கும். அஃப்கோர்ஸ் க்ளோசர் சர்க்கிள் நோ ஹவு மெனி டைம்ஸ் ஐவ் அப்ளைட் ஆர் ஐவ் அப்ரோச்ட் அண்ட் ஐவ் சப்மிட்டட் ப்ரொபோசல்ஸ். அண்ட் நிறைய லேர்னிங்ன்ற ஆங்கிள் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து அடாப்டபிலிட்டின்றத ஒரு மெயின் தான் நான் பார்த்தேன். ஓகே, அடாப்டபிலிட்டி இஸ் ஒன் திங். இஃப் அட் ஆல் அது இங்கன்னு இல்லை, அது சுவிட்சர்லாண்டா இருக்கட்டும், இல்லை நான் எங்க வேணாலும் இருக்கட்டும், அது காசிமேடோ கலிபோர்னியாவோ, லைக் இஃப் ஐம் நாட் கோனா அடாப்ட் டு தட் பர்டிகுலர் பிளேஸ், அவங்க ஃபுட்டு சிங்கப்பூர்ல போயிட்டு எனக்கு சாம்பார் தான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், அங்க கொடுப்பாங்க சாம்பார்னு, அதுக்கு பேர் சாம்பார், அவங்க சொன்ன பிறகு தெரியும் சாம்பார்ன்ட்டு. அங்கத்தி லக்ஸா நாசி குரங்கு மீ குரங்கு அது இதுன்னு சாப்பிட்டு நாசி லாமான்னு சாப்பிட்டு பழகிக்கணும். அதை விட்டுட்டு நான் அங்க போயிட்டு நான் இதுதான் வேணும்னா நம்ம ஒண்ணு சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அது எதுக்குன்னா ஐ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி அடாப்ட். If at all we are determined to grow, then it is better we adapt. That I think applies to this situation as well. And I have learned with Suresh as well at times. He நிறைய பேசுவோம். Sometimes வந்து it goes on till 11 o'clock 12 o'clock பேசியிருக்கோம். He always says the mentalist theory பத்தி he'll stress. ரொம்ப wisest strongest எல்லாம் இல்ல, அடாப்ட் பண்ணிக்க முடியலன்னா முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. He always says that. ஆமா, அந்த குறிப்பா வந்து இப்போ கொரோனா இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல வந்து நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ண. ஆமா,
ஜென்ரலா மித்த சுச்சுவேஷனுக்குலாம் அடாப்ட் பண்ண தெரிஞ்சாதான் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்றது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் அந்த அடாப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இது தெரியல, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறவங்க வந்துட்டு லைக் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல வந்து நான் என்னென்னமோ ட்ரை பண்ண வரலன்னு. பட் அங்க எங்க கோட்டை விட்டுருப்பாங்கன்னா மெயினா அந்த அடாப்ட் பண்றதுல வந்து அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணாம இவங்க திஸ் இஸ் மீ அப்படின்ற ஸ்டேஜ்ல நின்றுவாங்க. So at that point what happens is like then they feel like oh my god, then whatever I've achieved and whatever I've done all this while didn't click அப்படின்னா அப்புறம் வருத்தப்படுவாங்க. ஆக்சுவலி இங்க நான் ஒரு சிலது பார்த்திருக்கேன். ஆக்சுவலி பிரேக் இன் கம்ஃபர்ட் ஜோன் சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஜென்ரல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கு. லைக் இப்போ கேம்பிங் போறாங்கன்னா இங்க வந்து அது லைஃப் ஸ்டைல பிரேக் பண்ணிட்டு கேம்பிங்ல வந்து அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி அங்கேயும் நம்மளால சர்வை பண்ண முடியும் அப்படின்றது தான் ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் இங்க. ஸோ அப்படின்றப்போ பேசிக்கா கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நம்ம லீவ் பண்ண ஆரம்பிச்சாதான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்ல வந்து புதுசா வந்தா கூட ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம கான்ஃபிடென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் சுரேஷ். எனக்கு வந்து 2 கொஸ்டின்ஸ். இப்போ வந்து ஒன் ஆஃப் த வியூவர் ஹஸ் ஆஸ்க்ட், டிராவல் பண்றதுனால அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து ஈஸியா வரும், கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கவங்களுக்கு அது கஷ்டம்ன்றாங்க. இஸ் தட் சோ? ஒருத்தர் வந்து அவங்க வீடு அவங்க நாடுன்னு விட்டு ஒரு அவங்க ஊர்னு விட்டு கேக்குதுங்களா? ஹரித் சுரேஷ். ஓகே ஓகே. ஏன் வந்து comfort zone இருக்கவங்களால முடியல and people who go out you think is able to, I mean if you agree with that, why do you think that's the case? அதுதான் இப்போ என்னன்னா ஆப்போசிட் ஆஃப் செல்ஃப் பேம்பரிங் இல்லையா இது? எப்படிங்க செல்ஃப் பேம்பரிங்? வி பேம்பர் அவர் செல்ஃப். அதாவது ஏசி ஒரு half an hour இல்லைன்னா கூட, கரண்ட் ஒரு half an hour இல்லைன்னா கூட வந்து வி கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் நவடேஸ். ஸோ அந்த பட்சத்துல வந்து யூ ஆர் ஃபேஸிங் அன்சர்டனிட்டி ஆன் யுவர் ஓன். இப்போ ரந்தீப் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, தட் இஸ் வாட் வி டூ இன் நாகலாபுரம், ஆந்திரா. We gather people, we take them to forest trekking. ரொம்ப சிம்பிளான ஃபுட் இருக்கும், கம்ஃபர்ட்டே இருக்காது சுத்தமா. இன்ஃபேக்ட் வந்து நாங்க இது மாதிரி கேம்பிங்ல வந்து ரேட்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கம்ஃபர்ட் கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாண்டட் தட் அன்சர்டனிட்டி. அதாவது கம்ஃபர்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரேட் நீங்க அதிகம் பண்ணலாம் பெர் பேக். ஸோ அந்த மாதிரி இருக்கு. பீப்புள் வாண்ட் டு கோ த்ரூ அன்சர்டனிட்டி. டிராவலிங்னா நீங்க சொன்னது வந்து டிராவலிங் சோலோ டிராவலர். இஃப் யூ ஆர் அ சோலோ டிராவலர் then you are putting yourself into uncertainty. ஸோ நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. தனியா நீங்க நிறைய கண்ட்ரிஸ் தனியா டிராவல் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு டெல் அஸ் வாட் இட் இஸ் டு பி புட்டிங் அவர் செல்ஃப் இன் அன்சர்டனிட்டி அண்ட் வாட் இஸ் இட் இஸ் டு பி, ஐ மீன் டேக்கிங் அ மீல் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ். போய் ஒரு இடத்துல நம்ம போய் லேண்ட் ஆகுற டைம் இங்க வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு லாட்ஜஸ் எதுவும் கிடைக்காது தூங்குறதுக்கோ, இல்ல சாப்பாடு ஒழுங்கா கரெக்டான டைம்ல சாப்பாடு கிடைக்காது. சோ இதெல்லாம் போகும்போது அவங்க போர்டிங் பாஸ் கொடுத்துட்டோம்னா அந்த கேட்டுக்கு எப்படி போனோன்னே தெரியல. நான் வெளியே போனது கிடையாதுங்க. நான் முதல் படிக்க போனது சுவிட்சர்லாந்து. நான் அதுக்கு பாம்பே போயிட்டு அங்கதாங்க சுவிட்சர்லாந்து பண்ணிட்டாங்க. நான் அவங்க கிட்ட போயிட்டு இது கொடுத்துருக்காங்க, இதுல எது கேட் நம்பரு, அப்புறம் எப்படி நான் இதுக்கு போகணும், ஏன்னா இந்த எல்லோ கோடு இருக்குல்ல இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னாங்க. அவர் சொன்னது கரெக்ட் தான், ஆனா 2 எல்லோ கோடு இருந்தது. அங்க போய் திரும்பிச்சு, நான் பாக்கல. நான் நேரா ஃபாலோ பண்ணோம்னா அது ரெஸ்ட் ரூமுக்கு போச்சு. நான் அதுக்கப்புறம் இருக்கிறது இல்லைங்க இந்த எல்லோ கோடை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. நாங்க இருக்காங்க இல்ல இது வரைக்கும் கரெக்ட், அப்புறம் இப்படி திரும்பணும், இது வந்து இந்த சைன், அதாவது ஏன்னா அது கூட தெரியல எனக்கு அந்த டைம்ல. அதே மாதிரி அங்க போய் இறங்கிட்ட பிறகு இப்ப இது ஜோக்கா இருக்கு, பட் அந்த டைம்ல அவ்வளவு தர்ம சங்கடமா இருந்தது. 2 பெரிய பெரிய பாக்ஸ், 1 வருஷம் இருக்க போறோம்னு சொல்லிட்டு இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 2 கிண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போறேன். சோப் எல்லாம் வந்து இத்தனை சோப்பு, இத்தனை பிரஷ், இத்தனை இதெல்லாம் பிரஸ் பண்ணிட்டு இழுக்கணும். அந்த ட்ராலின்னு கூட எனக்கு தெரியாது. அங்கெல்லாம் பிரெஞ்சுல எழுதி இருக்கு. அப்படியே இருக்கிற வரல மொத்தம் 5 வருது. அவர்கிட்ட போனா அவர் பிரெஞ்சுல பேசுறாரு, நான் இங்கிலீஷ்ல அவர்கிட்ட பேசுறேன். அப்படி பாக்குறாரு. அப்புறம் வந்துட்டு அவர் ஒருத்தர் வந்து திரும்ப சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே செஞ்சு இழுத்து கையில கொடுத்தாரு. அதே மாதிரி
இதெல்லாம் சின்ன விஷயம். இப்போ நான் சிரிக்கிறேன், பட் அந்த டைம்ல வந்துட்டு இது எப்படி பண்றது, யார்கிட்ட போய் கேட்கறது? ஏன்னா இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல வந்து இப்போ ரெகுலரா போறதுனால இப்போ ஓகே, அது போய் ஏறி உட்காந்து பஸ் மாதிரி ஏறி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்து போய் இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு முன்ன வந்து அது மாதிரிலாம் இல்ல. எனக்கு வந்து அதுவும் முதல் தடவை போகும்போது எக்ஸஸ் வெயிட் இருந்தது. ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அப்பாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏங்க நீங்க படிக்க போறீங்க மாஸ்டர்ஸ், இது என்ன அப்பாவை கூப்பிட்டு வரதெல்லாம், நீங்க சொல்லுங்க இதுக்கு இப்ப இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு போறீங்களா இல்லையா, இல்லன்னா நீங்க அவங்க கிட்ட கொடுத்தா சொல்றோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா கூட வந்து எனக்கு போக போகதான் வந்து பழகுச்சு. அப்கோர்ஸ் இந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்றது மேபி இங்க இருந்தா என்ன இருக்குன்னு தெரியல. இப்ப என் ஃப்ரெண்ட் இங்க தான் இருந்தா ஷரப்ன்றவன், he was able to handle it as well. நான் இங்க இருந்த வரைக்கும் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்கோர்ஸ் ஒரு விஷயம் இருந்தது, I'm an introvert. Still I stay the same probably. இன்னும் கொஞ்சம் வந்து பேச கத்துக்கிட்ட இன்ட்ரோவர்ட், அவ்வளவுதான். நான் ஸ்கூல் லெவல்ல வந்து நான் எந்த இடத்துலயும் ஸ்டேஜ்ல ஏறினதில்ல. ஸ்டேஜுக்கான எல்லா இதுவும் பண்ணும், ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட்ல வந்தது இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ ப்ரோக்ராம் பண்றோம், அதெல்லாம் பண்றோம்னா ஐ புஷ் மை செல்ஃப் அண்ட் ஐ பிராக்டிஸ் மை செல்ஃப் டு கம் இன் ஃப்ரண்ட். இதெல்லாம் வந்து அங்க போனதுல வந்தது எனக்கு. அங்க வந்து தே அலௌட் அஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ். இங்க இல்லைன்னு நான் சொல்லல, நான் அது படிச்ச போது அங்க இருந்த போது தே அலௌட் அஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ். ஒன்லி திங், அவங்க மிஸ்டேக் பண்ணும்போது தே செட் இட்ஸ் ஓகே, டூ இட். இப்போ ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரெசன்டேஷன் கூடும் போது நான் உட்காந்துக்கிட்டே பேசிட்டு வந்துட்டேன். ஐ டிடன்ட் ஈவன் நோ நான் எந்திரிச்சு நின்று ப்ரெசென்ட் பண்ணணும்ட்டு. ஓகேவா, மார்க் கொடுத்தாங்க. அப்புறம் கூப்பிட்டு அவங்க, ஐ திங்க் கிளேர் சம்திங் பேர், ஃபுல் பேர் மறந்துட்டேன், அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ப்ரெசன்டேஷனா இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளாஸ் முன்னாடி இல்லை, தனியா அவங்க ரூம்ல, ஸ்டாஃப் ரூம்ல கூப்பிட்டு இது இப்படிதான் பண்ணோம், இதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து, அதுக்கு அடுத்த இதுல நான் நல்லா பண்ண போது அதையும் பாராட்டினாங்க. இந்த கிரிட்டிசிசம், இந்த அட்வைஸ் வந்து தனியா ரூம்ல கொடுத்தாங்க, இந்த பாராட்டுறது வந்து கிளாஸ்ல பண்ணாங்க. அடுத்த இதுல நான் ஒழுங்கா பண்ணேன். இன்ஃபேக்ட் அவங்க சொல்லி கொடுத்த நிறைய விஷயம் தான் நான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. எப்படி நிக்கணும், எப்படி பேசணும், போஸ்டர் எப்படி இருக்கணும், கை எப்படி இருக்கணும், யூசேஜ் ஆஃப் ஹேண்ட்ஸ், இதெல்லாம் இது மாதிரி நிறைய டிப்ஸ் கத்துக்கிட்டேன், இல்லைன்னு சொல்லல. பட் ஐ திங்க் பீப்புள் ஹியர் ஆல்சோ டூ தட், இல்லையா? பட் ஒன்லி டிஃபரன்ஸ், நாட் ஆல் த காலேஜ் கிட்ஸ் ஆர் ஸ்கூல் கிட்ஸ் வந்து எனக்கு தெரியல அது எந்த அளவுக்கு அப்படி எடுத்துக்கிறாங்கன்ட்டு. பட் இப்போ நான் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷார்ப்பாக தான் இருக்காங்க. கம்ஃபர்ட் ஜோனுன்றது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அப்போ வந்து அவ்வளோ எக்ஸ்போஷர் எனக்கு இல்லை. இப்போ இருக்கிற அளவுக்கு நிறைய பசங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. தேர் ஏபிள் டு கெட் கனெக்டட் வித் திங்ஸ் அண்ட் கெட் டு நோ திங்ஸ் ரியல் குவிக். இல்லை, டெக்னாலஜி ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ அப்போ எக்ஸ்போஷர்லாம் இல்லை. இப்போ நான் வந்து ஃபியூ டேஸ் முன்னாடி பேசும்போது ஒருத்தர் வந்து கூகுள் மீட்ல தனியா சாட்லாம் வச்சு பேசிக்கலான்னு மாதவன் நம்ம ஃப்ரெண்டோட சன் ஒருத்தர் சொன்னாரு. எனக்கு அதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. ஓகேவா, நான் வந்து கூகுள் மீட்ன்றது நான் இப்போதான் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் ஆரம்பிச்சு இப்போ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ லேர்ன்ட் ஆக்சுவலி, அண்ட் ஆல்சோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் யங்ஸ்டர்ஸ் நவ் ஆர் மச் மோர் ஷார்ப்பர் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்போஷர். ட்ரூ. நான் இன்னொன்று ஆக்சுவலி நான் யூஎஸ் வரும்போது லைக் டெக்னாலஜி ஹஸ் க்ரோன் லைக் கம்ப்ளீட்லி. லைக் அதனால நேவிகேஷன், ஜிபிஎஸ் ஆல்ரெடி இருந்தது, எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வி ஹேவ் சம் சிஸ்டம் டு சப்போர்ட் யூ. நீங்க வந்த புதுசுல இருந்து ஒண்ணுமே இருந்திருக்காது. நேவிகேஷன் சிஸ்டம் வந்து ஜிபிஎஸ் பெரிய டிவைஸ்ல தான் இருந்திருக்கும், போன்ல கிடையாது, இதுல கிடையாது. ஸோ அதுவும் போல நான் என்ன நினைக்கிறேன்னா, கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் பண்றதுக்கு ஃபாரின் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலே கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் தான் ஆகுது. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது கம்ப்ளீட்டா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஈவன் தோ லைக் நெய்பரிங் ஸ்டேட், நம்ம ஓரளவுக்கு நம்ம தமிழ் புரியும், அவங்க லாங்குவேஜ் ஓரளவுக்கு புரியும் அப்படின்னாலுமே, லைக் கேரளா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், ஸ்டில் யூ ஃபீல் லைக் டிஃபரெண்ட், அன்கம்ஃபர்டபுள். அதனால நம்ம போக மாட்டோம், போகக்கூடாது, நம்ம இங்கே இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த எக்ஸ்போஷர் கிடைக்காது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ வி வில் நாட் பி எக்ஸ்பேண்ட் அவர் செல்ஃப். ஸோ அதான் நினைச்சேன். இந்தியாலே நிறைய சேலஞ்சஸ் இருக்கு கம்ஃபர்ட் ஜோன் பிரேக். ஸ்பெஷலா நார்த்லாம் டிராவல் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் அவுட். நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து நிறைய இடத்துல பேசவே முடியாது, ஹிந்தி தான் பேசி ஆகணும். நிறைய நம்ம ஊர்ல இருக்கிற அந்த கம்ஃபர்ட் வந்து அங்க இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி நடு ரோட்ல விட்ட மாதிரி தான் இருக்கும். What is your advice to overcome hurdles in life, Mr. Suresh?
இல்ல பிஃபோர் Feel தட் of ஐ a வுட் லைக் share டு will ஆட் அப் start with சம்திங் you. டு வாட் ரந்தீப் said. என்னன்னா இந்த அவர் சொன்ன மாதிரி this was I also wanted to say, நார்த் இந்தியா எஸ்பெஷலி இந்த பீகார், யூபி, மத்திய பிரதேஷ் அந்த பக்கம்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களோட ஈகோலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பொடி பொடியா ஆயிடும். நம்மளோட அந்த இது எஸ்பெஷலி யூ ஷுட் பி டிராவலிங் இன் செகண்ட் கிளாஸ். ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா செகண்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணும்போது நீங்க ரிசர்வ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா வந்து உட்காருவாங்க, நீங்க வந்து இதை ரிசர்வ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சோ வாட் அப்படின்னுவாங்க. So what? என்ன அப்படின்னுவாங்க, சோ வாட், சோ வாட், இடம் இருக்குதுல்ல கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படின்னுவாங்க. மேரா காடின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபேமஸ் டேர்ம் இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரீமா சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, லைவ்ல இருக்குதா நான் சொல்ல. நீங்க அங்க போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற சாப்பாடு நீங்க சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புது புது எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த சிச்சுவேஷன்ல விட்டாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் என்னோட சன்னுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன், நீ 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்ட் பண்ணு, முடி, நான் வந்து உன்னை நீயும் நானும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிற்போம், நீ வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஷன் கை காட்டு, அந்த அந்த ஸ்டேஷனை நான் டிக்கெட் வாங்கி உன்னை கூப்பிட்டு போறேன், we will travel for 10 days, complete uncertain travel. அது ப்ராமிஸ் பண்ண, ஆனா அது இன்னும் கம்ப்ளீட் ஆகல பிகாஸ் ஆஃப் so many situations. Hopefully we will do that. That is very very beautiful thing. In fact என்னோட ஆபீஸ்ல கூட நாங்க வந்து once in a year we'll trek in கர்நாடகா ஃபாரஸ்ட். பெருசா கம்ஃபர்ட்லாம் இருக்காது, உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல 24 ஹவர்ஸ் மழை பெய்யும் இந்த ஜூலைக்கு அப்புறம். ஸோ ஒரு டென்ட், அந்த டென்ட் வேணா மழை அதிகமா பெஞ்சதுன்னா அந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவ், அதுலயும் நம்ம வந்து ஒரு டென்ட் அடிச்சு தங்குறது. நிறைய பேர் வந்து மொட்டை மாடியில தூங்கி இருப்பாங்களான்னே தெரியாது, ஏதாவது வந்து அடிச்சிருமோ அப்படின்னு. ஒரு மொட்டை மாடியில ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்மளோட பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி தூங்குறதே ஒரு பெரிய அன்சர்டன் விஷயம். அது நிறைய பேர், சிலவங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமா இருக்கும், நான் அதை தானப்பா டெய்லி பண்றேன் அப்படின்ட்டு. நீங்க உங்களை பாக்குறவங்களை கேட்டு பாருங்க, உங்களால பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அதே ஒரு சேலஞ்சா வச்சுக்கலாம், மொட்டை மாடி சேலஞ்ச் அப்படின்னு. போய் தனியா ஒரு நாள் உன் வீட்டு மொட்டை மாடியில தூங்கிட்டு வா, தட் இட் செல்ஃப் இஸ் a big challenge. ஸோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர்ல இருக்கும், அந்த அளவுக்கு வந்து எதுவுமே நடந்துடக்கூடாதுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அதனாலதான் நீங்க சொன்ன இந்த மாதிரி நிறைய சாதாரண விஷயங்களை கூட வந்து சூசைட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு காரணமே ஒரு டஃப் லைஃப் நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்கணும், நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டோ கொடுக்கணும். கொடுக்கும் போது அந்த டஃப்னஸ் இது பண்ணும்போது, இது வந்து ஆக்சுவலி நம்ம தெரிஞ்சே ரோலர் கோஸ்டர் எல்லாம் போறோம் இல்லைங்களா, இந்த தீம் பார்க்ல எல்லாம் போகும்போது தெரிஞ்சே ரோலர் கோஸ்டர்ல போறோம், அது வந்து ஒரு அட்வென்ச்சர் இல்லைங்களா. பட் அது பயங்கரமான ரிஸ்கியான விஷயம் தான். ஒரு நட்டு காண்டிச்சுன்னா கூட காலி நம்ம. இருந்தாலும் we enjoy that adventure. பட் அதே லைஃப்ல நடக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பிலாசபிக்கலா சொல்லணும்னா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் எப்படி பாக்குறியோ அதே மாதிரி உன் லைஃப்ல நடக்கிற ஹாப்பனிங்ஸையும் பாரு, அது ஒரு ஸ்போர்ட்ஸா நினைச்சுக்கோ. நினைக்கும் போது உனக்கு வந்து பெருசா அந்த அஃபெக்டேஷன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. How about you, Randip? What do you think would be the ways to overcome hurdles in life? Like generally, just from my own life's experience, because when you talk from your heart, I know நம்ம நிறைய தடவை டிஸ்கஷன் இருந்திருக்கு. இப்போ couple of days முன்னாடி கூட when we were discussing, you had mentioned a lot of things which actually helped you to adapt. Share that. I think people will benefit from that. Yeah, like generally நான் என்ன ஜெனரல் ஊர்ல இருக்கும்போது, சென்னையில இருக்கும்போதும் சரி, மதுரையில இருக்கும் சரி, நான் வந்து இதை புதுசா அதை கத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு எனக்கு வந்து அந்த ஏர்ஜ் ரொம்ப நாளா இருந்தது. ஆக்சுவலி ஒரே விஷயத்த என்னால திருப்பி பண்ண முடியாது, புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும்.
அப்போ நம்ம ஊர்ல வந்து ஒரு நிறைய விஷயங்கள் மீடியால ஒர்க் பண்ணேன். அதனால மீடியாவுக்கு எப்படி ஒர்க் பண்றது, மீடியா இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்றது கத்துக்கிறதுக்கு நிறைய ஒரு டைம் எடுத்தது எனக்கு. ஏன்னா ஒரு ஐடில இருந்து ஒரு மீடியாவுக்கு ஒர்க் பண்றவங்க ஐடி சர்வீசஸ் தான், பட் லைக் மீடியா இண்டஸ்ட்ரின்றப்போ இண்டஸ்ட்ரி டிஃப்ரெண்ட் ஆகுது. அங்க இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்றது கொஞ்சம் நிறைய சேலஞ்சிங் இருந்துச்சு. யூஎஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய ஹாபிஸ் எடுத்துக்கிட்டேன். லைக் லைக் கார்பெண்டிங், கார்டனிங். இதெல்லாம் வந்து லைக் இட் கிவ்ஸ் யூ லைக் பாசிட்டிவ் ஃபார் யுவர் லைஃப். லைக் இப்போ நான் வீட்லயே தான் இருக்கேன், இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த கார்டனிங்ல வந்து நிறைய விஷயம் போட்டிருக்கேன். வீட்லயே நான் நிறைய விஷயங்கள் பண்றேன். இப்போ கார்பெண்டிங் கத்துக்கிட்டனால சின்ன சின்ன கார்பெண்டிங் விஷயங்கள்லாம் பண்றேன். ஸோ இட் கீப் மீ என்கேஜ். லைக் நம்ம எப்போ என்கேஜா இல்லாம இருக்கோமோ அப்போதான் வந்து ஒரு அன்சர்டனிட்டி வருது, ஒரு ஒரு இன்பேலன்ஸ் வருது லைஃப்ல, வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது. நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுனாலதான் நம்மளுக்கு வருது. அந்த ஸ்பேஸ் கொடுக்காம நான் வந்து போயிட்டு இருக்கிறதுனாலதான் எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஜென்ரலா ஜென்ரலா நம்ம வந்து லைஃப் வந்து சார் சொன்ன மாதிரி ரோலர் கோஸ்டர் தான், அப் அண்ட் டவுன் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வந்து ஒரே ஹாப்பினஸ்டே கொடுத்துட்டு இருக்க முடியாது, சேட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். சேட்னஸ் வந்து வர்றதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். நம்ம ரொம்ப ப்ரொடெக்டடாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கன்சர்ன். ஏன்னா ரொம்ப ப்ரொடெக்டடா இருந்துச்சோம்னா நம்ம வந்து ஃபெயிலியரே பார்க்க மாட்டோம். ஒரு என்ன சொல்றது, லைக் இதுதான் பார்த்து இதுலதான் மட்டும்தான் சக்சஸ் வரும் அப்படின்னு நம்ம அந்த சக்சஸ் பார்த்தே போயிட்டு இருந்தோம்னா ஃபெயிலியர் திடீர்னு ஒரு காலத்துல வரும்போது நம்ம அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்காது, நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அதனால லைக் ஜஸ்ட் ட்ரைட் அவுட். லைக் எல்லாத்தையும் ட்ரை பண்றது. இப்போ கிராப் மகான்னு சொல்லிட்டு மார்ஷியல் ஆர்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைக் லாட் ஆஃப் விஷயம் நம்ம கத்துக்க தான் நம்ம வந்து லைக் வி லேர்ன் த்ரூ மெனி திங்ஸ். லைக் ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுறப்ப நிறைய விஷயம் கத்துப்பேன். அதே மாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயம் நம்ம கத்துக்கும் போதும் நம்ம லைஃப்க்கும் நிறைய விஷயங்கள் அது சொல்லிக் கொடுக்கும். இப்போ கிராப் மகா வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட் தான், ஒரு கும்ஃபு மாதிரி தான் அது. பட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுன்னா நம்மளால டிஃபென்ஸ் பண்ணிக்க முடியும், ஒரு அன்சர்டைன் சுச்சுவேஷன்ல நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாட் ஜஸ்ட் இந்த பேக் லைக் கிராப் மகான்ற ஒரு மார்ஷியல் ஆர்ட் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணல. லைஃப்ல நிறைய ஒரு ஒரு யூ ஃபீல் லைக் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். அதுவே மைண்ட் பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே ஒரு தனி கான்ஃபிடென்ட் வரும், நம்ம வந்து எதனாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஜென்ரலா சொல்ல போனோம்னா என்னோட இதுல வந்து சின்ன வயசுல வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன் பிரேக்கிங் வந்து எங்க தாத்தா பாட்டி ஊருக்கு கிராமத்துக்கு போறதுதான். அதுல இருக்கிற அன்சர்டனிட்டி எங்கேயுமே கிடையாது. அங்க எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி பெருசா கிடையாது, சாப்பாடு கிடைக்கிற மாதிரி கிடையாது, தண்ணி கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கிராமங்கள் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. நான் என்னோட யங் ஏஜஸ் சொல்றேன். அப்போ வந்து அந்த அன்சர்டனிட்டி ஃபேஸ் பண்றப்போ நம்ம வந்து சில நாள்ல வந்து ஃபேனே இல்லாம தூங்குறது எப்படி அப்படின்றது அங்கதான். ஏன்னா ஃபேன் இருக்காது, கொசு கடிக்கும். அப்போ வந்து அங்கேயும் தூங்க முடியும் அப்படின்றது நம்மளுக்கு அப்பதான் புரியுது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளால இது பண்ண முடியாது, ரொம்ப வெயில இருந்தா போக முடியாது, ரொம்ப ஸ்னோவா இருந்தா நம்மளும் பண்ண முடியாது. எல்லாமே லைக் இட்ஸ் ப்ராக்டிஸ். நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பண்ண முடியும், பண்றோம்ன்ற அடுத்த விஷயம், பண்ண முடியும் அப்படின்ற கான்பிடன்ட் வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை இட் அவுட். அதுதான் என்னோட இதுல நிறைய ஹர்டில்ஸ் வந்து இதுதான் நான் சொல்றேன். தேங்க்யூ. எது நான் மோஸ்ட்லி பார்த்தது என்னன்னா அடாப்டிங், அதுக்கப்புறமா அதுல இருந்து வந்து ஃபெயிலியர்ஸ் வரும் அப்படின்னும் பொழுது பிரச்சனை இல்லை. பட் முதல்லலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, ஏன்னா அதெல்லாம் தெரியாதுல எப்படி ஹேண்டில் பண்ணோன்ட்டு. திடீர்னு ஒருத்தர் நோன்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதுலாம் ரொம்ப இதாக இருந்தது. பட் போக தான் தெரிஞ்சுது எப்படி வந்து சில விஷயத்த ஹேண்டில் பண்ணணும். அதாவது தே மே சேலஞ்ச் மை ஸ்கில் நாட் மை வில். ஸோ எனக்கு அது தெரியல அப்படின்னும் போது அவங்க இல்லைன்றாங்கன்னா ஓகே, அது என் ஸ்கில் நான் இன்னும் திரும்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரேன். தட் டசன்ட் ஆர் தட் ஷுடன்ட் பிரேக் மை வில் அப்படின்றது போக தான் பட்டு தான் தெரிஞ்சுது. ஏன்னா பிகாஸ் நிறைய புக்கு MS உதயமூர்த்தி சார்ல நிறைய அப்பா வாங்கி கொடுத்து அப்பாவும் படிப்பாரு. ஸோ அதனால வீட்டில் நிறைய படிச்சிருந்தாலும் பட் எனக்கு வந்து அது ஃபெயிலியர்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப் மீ டு பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். ஆரம்ப ஸ்டேஜ்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது.
அப்படியே இல்லை வந்தோடனே எனக்கு அப்படியே அப்படிலாம் இல்லை. ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்தது. பட் லேட்டர் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. இது எப்படி இது வரும்போது என்ஜாய் பண்ணுறீங்களோ அப்போ அது வரும்போது அதை கற்றுக்கோங்க. திரும்ப அதில் இருந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. திரும்ப வரும்போது இது அது வந்து ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சுது. அண்ட் ரெண்டாவது இப்போ இந்த லாக்டவுனில் பண்ணுற லூடோ கேம் மாதிரி தான். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லேர்னிங் என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்றது, ஆஸ் அண்ட் வென் வி கீப் பிளேயிங் we know what are the techniques to do, so adapt to. இங்க நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா லைக் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜர்னின்றது ஒன்று வந்துருச்சு. ரெண்டாவது அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா தான் அது போய் உட்காந்துட்டு அது பெயினாக உட்காந்துருக்கும். ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மெமரியா போய் உட்காந்துக்கும் பாக்கெட்ல. ஸோ அது ஒரு அக்கரன்ஸ் ஆகிடும். அது இல்லைன்னா திரும்ப திரும்ப அது ஒரு வாட்டி வேற நடக்கும்போது போய் ரெஃபர் பண்ணி ஐயோ அதை இப்படி பண்ணிருக்கலாமே, அதை அப்படி பண்ணிருக்கலாமே. ஸோ ஒன் திங் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் ஆர் ஐ டூ நவ் ஃப்ரம் திஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், ஏதாவது ஒன்று அட்டம் பண்றோமா ஃபுல் ஃபிளெஜ்டா அட்டம் பண்றது. ஸோ லேட்டர் அது வந்து நம்ம இப்படி பண்ணியிருந்தா கிடைச்சிருக்குமோ அப்படி பண்ணியிருந்தா கிடைச்சிருக்குமோன்ற டவுட்டே இல்லாம டோன்ட் லீவ் எனி ஸ்டோன்ஸ் அன்டர்ன்ட். எல்லா ஆங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருது. அண்ட் செகண்ட் திங் இஸ் இன் ஸ்பைட் ஆஃப் தட் இஃப் ஐ ஃபெயில்ட் இட்ஸ் ஓகே. I take it as a feedback that and I know I've tried all my possible ways to probably the route which I took was not right and so I changed the route. Even after that it still fails, then I seek support of people who have done that or something similar to that. ஓகேங்களா? ஐ லைக் அந்த இவரது இருக்குல்ல ஜாக் அண்ட் ஃபீல்டு ஒரு இது ஐ ஆல்வேஸ் லைக், ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா அந்த ஒரு எந்த ஃபீல்டில் நம்ம உள்ள போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஃபீல்டில் ஆர் ஜென்ரலாக வேற ஃபீல்டாக கூட இருக்கலாம், பட் தேர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா ஒரு 5 பேர் நம்ம டெய்லி பார்க்குறவங்களுடைய ஆவரேஜ் தான் நம்மளுடைய சக்ஸஸோ நம்மளுடைய சந்தோஷமோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ இருக்க போகுது. ஸோ அந்த இதில் வந்து ரொம்ப அது ஐ ஆக்சுவலி பிலீவ் இன் இட் அண்ட் ஐ எம் ஃபாலோயிங் இட். I restrict, I talk with everybody, I communicate with everybody, எல்லாமே பண்ணாலும் ஒரு சில பேர் வந்து on a daily basis I keep in touch to discuss and to learn. அது அவங்களுக்கும் தெரியும். There are some people who keep in touch with me, there are some people I keep in touch with. The age restriction, financial status, அதெல்லாம் வந்து I don't bring that under success and இதுக்கெல்லாம். It is the way they have adapted to life is what I look at. Okay, and then I talk to them. இப்போ மிஸ்டர் சுரேஷ் கூட பேசும்போது உங்க கூட பேசும்போது ஆர் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ஐ டச் ஆன் certain topics because I want to learn that from you because you have either from life's side ல இருந்து நீங்க கத்துக்கிட்டதா இருக்கும், இல்ல the way you were raised, the way where you were brought up. அது மாதிரி I have சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்காங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்காங்க. It has helped me and I would like to end saying that it's okay to fail. It's completely okay to fail and I think that's even a better way to learn. ஏன்னா முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், இப்போ நான் அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆரம்பிக்கிறேன் செகண்ட் டைம் பண்ணும்போது. ஸோ ஐ திங்க் பெட்டர் டு ஃபெயில் டு கெயின் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தேன் எனி. நான் சொல்றதை விட புக்ல இருந்து படிக்கிறத விட இல்ல சிடி போட்டு ரோண்டா பிரைன் சொல்றதை கேட்கறத விட அவங்களாம் கேளுங்க, நான் கேட்க வேணாம்னு சொல்லல, பட் நம்மளே இறங்கி செஞ்சு வரும்போது இன்னும் ஐ திங்க் இம்பாக்ட் வில் பி மச் பெட்டர். இது சொல்லுவாங்கல்ல, நெருப்புல கையை விட்டு பார்த்ததான் சுடும் சொல்றதை விட விட்டு பார்த்தாதான் தெரியும் விட்டு பாத்துறது வேலை முடிஞ்சது. அதான் அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு சக்சஸ் ஒரு மனுஷனுக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து வாழ்க்கை அவனை குனிய வச்சு கும்பு குத்தோன்னு அந்த பேட்டர்ன் வந்து எனக்கும் நடந்திருக்கு நிறைய ஸ்டேஜ்ல. எவ்ரி டைம் when I'm humiliated, then that strong emotion is making me to strive and go to the next level. இது மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் எனக்கும் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஆட் ஃபிலிம் டைரக்ஷனுக்கு வந்ததும் அந்த மாதிரி ஒரு சினாரியோல தான் உள்ள வந்தது. ஸோ அதாவது இந்த கிராஃப் மாதிரி தான் அது, ஒரு அடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி மேல வைக்கும். பார்ட் ஆஃப் த ஜர்னி மாதிரி. தேங்க் யூ so much. 1 hour போனதே தெரியல. ஒரே ஒரு சின்ன இந்த பேண்டமிக் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு சின்ன வயசுலயே ஒரு சின்ன ரைம்ஸ்லயே சொல்லி கொடுத்துட்டாங்க, எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க கோப் அப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதை ஷேர் பண்ணி நம்ம முடிக்கலாமா? சொல்லுங்க. ஓகே, இந்த ரைம்ஸ் இப்போ நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க, சரிங்களா? Back to childhood. ஓகே.
Row, row, row your boat gently down the stream. சொல்லுங்க. விட்டு Row, விட்டு row, கேக்குது. row பட் your எதுவும் boat. சொல்லுங்க. நீங்க திரும்ப இல்ல Okay. go with the கேள்வி Row, row, row your boat gently down the stream. Merrily, Okay. merrily, 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 life is but a dream. இது வந்து ஆக்சுவலி சின்ன பசங்களை நம்ம எல்லாம் கூட படிச்சிருப்போம் இந்த இது. ஆனா இது உள்ள ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் இருக்கு. நம்ம அதை ப்ராப்ளி பார்த்துருக்க மாட்டோம். Okay, ரோ okay, ரோ okay, ரோ okay. யுவர் போட், ரோ Gently ரோ down. ரோ யுவர் போட், ரோ 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 யுவர் போட், நாட் அதர்ஸ் போட். ஓகேங்களா? யுவர் லைஃப். ஓகேங்களா? யூ டோன்ட் மைண்ட் அதர்ஸ் பிஸ்னஸ், யூ மைண்ட் யுவர் பிஸ்னஸ். ரோ 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 யுவர் போட் ஜென்ட்லி டவுன் த ஸ்ட்ரீம், நாட் அப் த ஸ்ட்ரீம். ஸோ ஒரு கரண்ட், ஒரு தண்ணி ஓடுதுன்னா அதுக்கு அகைன்ஸ்டா ஓட்ட முடியாது. அது எந்த ஃப்ளோல போதோ அந்த ஃப்ளோல ஓட்டு அப்படின்றாங்க. மெர்லி 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 மெர்லி, லைஃப்ல எது நடந்தாலும் ஹாப்பி 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 தான். லைஃப் இஸ் பட் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லி முடிகிறாங்க. அதாவது நம்ம தலைவர் சொல்ற மாதிரி வாழ்க்கை வந்து தெரிஞ்சிச்சா ஒரு மாயை அப்படின்ட்டு, ஒரு இன்பர்மனன்ட் விஷயம் அப்படின்ட்டு. இத நம்மளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆனா ஒழுங்கா சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நிறைய பாரதியார் பாடல்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். லைக் தேங்க்யூ so much for your time. திரும்ப இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ ரந்தீப், தேங்க்யூ சுரேஷ். நன்றி நன்றி. தேங்க்யூ ஹரிபாலாஜி சார். இன்னைக்கு ஒரு ரெண்டு completely two different people from two different fields and two different perspectives. Only common thing is they both are Indians. One from Chennai, one from California. Both have seen a lot of ups and downs in their life, and I personally know them. I speak to them almost twice or thrice a week. Lot of experience and lot of overcoming failures and hurdles in life. நம்ம எல்லாருக்குமே தான் இருக்கும். பட் நம்ம வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணுறதுக்கு, அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்க கிட்ட அதை வந்து அந்த லேர்னிங்ஸை சொல்கிறதுக்கு நிறைய யோசிக்கும் போது I always see there are quite a few also who will be joining us slowly. I speak almost on a daily basis to these two people, and I personally like the way they actually explain it and the learning which they have got and how they have imbibed that to them and to their friends and to their family members. So I thought that will be beneficial for people who are seeing. That's the reason today we had. We will be seeing certain people probably like அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி பேசியிருப்பாங்க, then they'll come for another topic. அந்த மாதிரியும் இருக்கும். Because there are few who are experts in different areas, multiple areas. அந்த மாதிரி சர்க்கிளில் நம்ம சர்க்கியூட்டில் இருக்காங்க. ஸோ அதனால those kind of people will also be joining us. If you'd like to support, இதை வந்து ஷேர் பண்ணுங்க. And if people would like to come in this show, please do message me. And if you'd like to see any particular topic to be discussed, அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். Okay, this is a main இதோடைய core idea, the main idea of this thing is to bring people who are in day-to-day life, who we see and who has encountered lot of things in their life. அவங்க வந்து அது மூலமா அவங்க கற்றுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ இது வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போறீங்க. தென் ஐ டோல் தெம் லைக் என்னென்ன ஏரியாஸ் கவர் பண்ண போகிறோம், யாரெல்லாம் வர போகிறாங்கன்றது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் மோர் டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும், ஒரு கலந்துரையாடல் டைப்பில். ஓகேங்களா? பிகாஸ் முதல் 2-3 செஷன் முடிஞ்ச பிறகு ஐ ஹேட் மெசேஜஸ் சேயிங், இது வந்து என்ன ஐயோ கொண்டு போய் நெறியாளர் மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்டே இருப்பீங்க அவங்க சொல்ல போகிறேன். That's not the idea. If it initially வந்து maybe it may have come across like that, but the idea is to have varied topics on different days. It will be 1 or 2 guests, weekdaysல, weekendsல, based on the current என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அது சம்மந்தப்பட்ட சில டாபிக்ஸ் எடுத்து will be discussing. அண்ட் அதுலேருந்து அவங்க லைஃப் லெசன் அண்ட் தென் சம்திங் ஒரு டிப்ஸாக இருக்கலாம், அது சக்ஸஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஹேண்ட்லிங் இன்னைக்கு வந்த மாதிரி ஹேண்ட்லிங் ஃபெயிலியர்ஸாக ஹர்டில்ஸாக இருக்கலாம். இட் குட் பி ஆல் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் விச் வில் ஹெல்ப் யூ டு அடாப்ட் அண்ட் ஃபாலோ இன் லைஃப். அந்த ஏரியாஸ் நம்ம எடுக்க போகிறோம். நீங்களும் சஜஸ்ட் பண்ணலாம்,
Okay. So my request is, please to spend time. If at all you are not able to see us live, it will be posted in YouTube as well and in Facebook wall as well. So please to support us. Thank you.